தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகைக்கு ஏற்பட்ட வயது மூப்பின் காரணமா, அவங்க இப்போ மாரடைப்பால நில மிக மிக மோசமான நிலைமையில அனுமதிக்கப்பட்டு, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய துயரம், ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமால அவங்களுடைய 17 வயசுல முதன் முதல்ல நடிகையா அறிமுகமானவங்க கே.ஆர். விஜயா. இவங்க ஒரு கன்னடத்த சேர்ந்தவங்க. கன்னடத்துல இவங்க நடித்த மிக முக்கியமான திரைப்படம் பயங்கரமா பிரபலமடைஞ்சது. அந்த நேரத்துல தான் இவங்கள எம்ஜிஆர் பார்த்துட்டு, தமிழ்ல எப்படியாவது நடிக்க வைக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட பேசி அவங்கள தமிழ்ல நடிகையா நடிக்க வச்சாங்க. அவர் கூட சேர்ந்து அவங்க நடித்த முதல் திரைப்படமே பயங்கர ஒரு வெற்றியை ஏற்படுத்தி குடுத்துச்சு. அது போக சின்ன வயசு, எதார்த்தத்த புரிஞ்சுகிட்டு ஒவ்வொரு கதைக்கும் ஏத்த மாரி அவ்ளோ அழகா நடிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு நெறைய பெயர் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம கே.ஆர். விஜயா நடிச்ச அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே 100 நாளுக்கு மேல தியேட்டர்ல ஓட ஆரம்பிச்சது. அதனால ரசிகர்கள் கே.ஆர். விஜயா படம்னாலே விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அவங்கள வைத்து படம் இயக்கத்துக்கு எத்தனை இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் போட்டி போட்டு காத்துட்டு இருந்தாங்களாம். அதுலயும் நம்ம நடிகர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன்னு எல்லாருமே கே.ஆர். விஜயாவ நெறைய படங்கள்ல நடிக்க வச்சிருப்பாங்க. அப்படி அவங்க அந்த நேரத்துல எம்ஜிஆர், சிவாஜி கணேசனுக்கு இணையான சம்பளத்தையும் வாங்கியிருக்காங்க. சொல்லப்போனா அப்பவே அந்த காலத்திலேயே இவங்க நடித்த ஒவ்வொரு படத்துக்கும் 10,00,000 25,00,000 வரைக்கும் சம்பளம் குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான நடிகையா கொடி கட்டி பறந்தவங்க கே.ஆர். விஜயா. இவங்க இதுவரைக்கும் தமிழ், மலையாளம், தெலுங்குன்னு சொல்லி மொத்தமா 500க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய கால் ஷீட் கிடைக்க வரைக்குமே தயாரிப்பாளர்கள் எல்லாருமே அவங்களுடைய வீட்லயே காத்திருப்பாங்களாம். அப்படி இப்ப இருக்கிற ஏவிஎம் புரொடக்ஷன், ஜெமினி புரொடக்ஷன் எல்லாமே இவங்களுடைய கால் ஷீட்டுக்காக பல மாதங்கள் காத்திருந்து படங்கள் எடுத்த கதையும் உண்டாம். புதுமுகங்களை வைத்து நாம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு கே.ஆர். விஜய்க்காக காத்திருந்த பல தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய ஒரு வெற்றி தயாரிப்பாளர்களா இருக்காங்க. அப்படிதான் கே.ஆர். விஜயா தமிழ் சினிமால அவ்வளோ படம் நடிச்சாங்க. கன்னடத்து பைங்கிளி அப்படிங்கிற ஒரு செல்ல பேரோட மக்கள் மத்தியில தனக்கென ஒரு அழிக்க முடியாத இடத்த பிடிச்சவங்க கே.ஆர். விஜயா. அதன் பிறகு அவங்களுக்கு வயது ஏற ஏற திருமணத்துல கொஞ்சம் பிரேக்கு. அதன் பிறகு தமிழ் சினிமால மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வயசுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கூட கிளாமர் பக்கம் போகாம அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பை எப்படிலாம் வெளிப்படுத்த முடியுமோ தொடர்ந்து அப்படிலாம் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வயது இப்போ 80 ஆக போகுது. இந்த வயசுல கூட கொஞ்ச நாள்களுக்கு முன்னாடி வெள்ளித்திரை மட்டும் இல்லாம சின்ன திரையிலும் காதலம் பதிச்சாங்க கே.ஆர். விஜயா. அவங்க எவ்வளவு பெரிய நடிகை, ஆனா கொஞ்சம் கூட அந்த ஆடம்பரம் காட்டிக்காம சின்ன திரையில சில முக்கியமான சீரியல்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல கே.ஆர். விஜயா நடிச்சாங்க. அப்படி அந்த சின்ன திரையிலும் கூட மக்கள் அவங்கள விரும்பி பார்த்தாங்க, விரும்பி ஏத்துக்கவும் செஞ்சாங்க. இப்படி தன்னுடைய 17 வயசுல தொடங்கின அவங்களுடைய சினிமா பயணம் இன்று வரைக்கும் சில முக்கியமான திரைப்படங்கள், சில முக்கியமான சீரியல்கள்னு தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு வயசு இப்போ அதிகமானதன் காரணமா அவங்களால இந்த நேரத்துல எந்த படங்களையும் கமிட் ஆகி நடிக்க முடியல. ஆல்ரெடி அவங்க உடம்புல சில பிரச்சனைகள். இந்த நேரத்துல திடீர்னு நேற்று நள்ளிரவு அவங்களுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா மிக மிக ஒரு மோசமான நிலைமையில அவங்கள கொண்டு வந்து அவங்களுடைய குடும்பத்தினர்கள் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அனுமதிக்கப்பட்ட கே.ஆர். விஜயாவோட உடல்நிலை மிக மிக மோசமா இருக்கு அப்படின்னும், அவங்க உடல்நிலை நாம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையும் ஏத்துக்கல அப்படின்னும், அதன் காரணமா அவங்க இப்போ மிக மிக ஒரு மோசமான நிலைமையில தான் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கதாகவும், அவங்கள காப்பாத்துவதே மிக மிக கடினம்னு மருத்துவர்கள் கைவிரிச்சிருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் சற்று முன் இணையத்தில் வெளியாகி தமிழ் சினிமாவில் உச்சக்கட்ட ஒரு சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.